வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுயுதீனும் அவரது சகோதரரும் இன்று அதிகாலை கைது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,00,000 கடந்துள்ளது. தனிமைப்படுத்தல் கொரோனா தடுப்பு சட்ட விதிகளை முறையாக பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அஜித் ரோகன எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் மலேரியா உருவாக வாய்ப்பிருப்பதாக மலேரியா ஒழிப்பு அமைப்பு தெரிவிப்பு. தொடர்பது முதன்மைச் செய்தி. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுயுதீனும் அவரது சகோதரரும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுயுதீன் மற்றும் அவரின் சகோதரரான ரிஜாஜ் பதுயுதீன் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதோடு ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரிஷாட் பதுயுதீன் கொழும்பு பாவத்தாலோக்க மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்தும் அவரது சகோதரரான ரிஜாஜ் பதுயுதீன் கொழும்பு வெள்ளவத்தையில் வைத்தும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையில் ரிஷாட் பதுயுதீனும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட காணொலியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். පාස්කු ප්‍රහාරය ගැන පමණක් නොවේ ඊට සම්බන්ධිත අනිකුත් සිදුවීම් පිළිබඳවත් දීර්ඝ ලෙස පරීක්ෂණ පවත්වන්නට අපිට හැකියාවක් ලැබුණා. එහි ප්‍රතිඵලයක් හැටියට අද වන විට நாட்டில் இடம்பெற்ற மிக கொடூரமான தாக்குதலாக நாம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பார்க்கின்றோம். அது இடம்பெற்று 2 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாம் பல மட்டங்களாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். அதற்கு அமைய பலரை கைது செய்து வருகின்றோம். அதற்கு அமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களுடன் விஞ்ஞான அடிப்படையில் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். அவ்வாறு கிடைக்கப்பெறும் ஆதாரங்களுக்கு அமைய ஏனைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ரிஷாட் பதுயுதீன் மற்றும் அவரது சகோதரர் இன்று காலையில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரும் அவர்களுடைய வீடுகளில் வைத்தே கைது செய்யப்பட்டனர். இப்போது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். இவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளுக்கு அடிப்படையிலும் கைது செய்து தடுத்து வைத்திருப்பவர்களிடமிருந்தும் பெறப்பட்ட தகவல்களுக்கு அமையவே நாம் இந்த கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற கடந்த 2019 ஆண்டிலிருந்து நாம் விசாரணைகளை ஆரம்பித்தோம். அதற்கு அமைய ஒன்றன் பின் ஒன்றாக எங்களுக்கு பல சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தன. அதன் பின்னால் நாம் சென்று ஒரு சில முக்கிய விடயங்களை தேடிக்கொண்டுள்ளோம். அவை அனைத்தையும் ஒன்றிணைத்து விஞ்ஞான பூர்வமாகவும் தொழில்நுட்ப ரீதியிலும் ஆராய்ந்து மேலும் சில நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க தயாராகியுள்ளோம். මුලින්ම විමර්ශන ආරම්භ වුණේ පසුගිය 2019 අවුරුද්දේ අප්‍රේල් මාසයේ සිද්ධිය සිදු විගසම කෙසේ වෙතත් එදා සිට මේ දක්වා කාලය තුළ යම් යම් විමර්ශන සිදු කිරීමේදී ඊට අදාළ තවත් සිදුවීම් අනාවරණය වෙනවා. ඒ සම්බන්ධ විමර්ශන සිදු කිරීමේදී තවත් සිදුවීම් අනාවරණය වෙනවා. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுயுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரிஜாஜ் பதுயுதீன் ஆகியோர் விசாரணைக்காக 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட உள்ளனர் என பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலை நடாத்தியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் இன்று காலை இருவரும் கொழும்பில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் இருவரையும் விசாரணைக்காக 72 மணி நேரம் தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அனுமதியுள்ளதாக சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுயுதீன் கைதுக்கு எதிராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அவரின் முகநூல் பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சித் தலைவர் ரிஷாட் பதுயுதீனை இந்த ரமலான் மாதத்தில் அதிகாலை 3 மணிக்கு வீடு புகுந்து தலைமறைவாக வாழும் பாதாள உலக கோஷ்டியை இழுத்து செல்வதை போல் கைது செய்ததன் பின்னுள்ள ஆவேசம் என்ன, ராஜபக்ஷ அரசின் கொடூர இராணுவ முகாம் வெளிப்படுகின்றதா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுசரணை முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,00,000 கடந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,517 அதிகரித்துள்ளது.
இன்று 826 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று இரவு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்கள் கடந்த 24 மணித்தியாலத்தில் வைத்தியசாலை மற்றும் மத்திய நிலையங்களிலிருந்து 151 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,155 அதிகரித்துள்ளது. இதனால் குணமடைந்தவர்களை தவிர்த்து 5,724 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 638 பதிவாகியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளதை அடுத்து உலகளவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நாடுகளில் ஒன்றாகவும் கொரோனா பாதிப்பு வரிசையில் நோர்வேக்கு அடுத்து 89வது நாடாகவும் இலங்கை பதிவாகியுள்ளது. இதேவேளை நேற்றைய கொரோனா தொற்றாளர்களின் விவரம் மாவட்ட ரீதியில் வெளியிடப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 236 பேர், கொழும்பு மாவட்டத்தில் 194 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 48 பேர், காலி மாவட்டத்தில் 36 பேர், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 28 பேர், மாத்தறை மாவட்டத்தில் 26 பேர், அனுராதபுரம் மாவட்டத்தில் 23 பேர், மாத்தளை மாவட்டத்தில் 21 பேர், வவுனியா மாவட்டத்தில் 12 பேர், கண்டி மாவட்டத்தில் 11 பேர், மொன்றாகலை மாவட்டத்தில் 10 பேர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 9 பேர், திருகோணமலை மாவட்டத்தில் 8 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 7 பேர், கேகாலை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் தலா 3 பேர், அம்பாறை மற்றும் பதுளை மாவட்டங்களில் தலா 2 பேர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருவர் என நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த 38 பேர் அடங்கலாக நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பொத்துவில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகளின்படி அட்டாளைச்சேனை பகுதியில் 7 பேரும் பொத்துவில் பகுதியில் 2 கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அட்டாளைச்சேனை பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும், பொத்துவில் பகுதியில் சிறையில் இருந்து வெளிவந்த 2 கைதிகளுக்கும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகளின்படி கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது சுகாதார நடைமுறையுடன் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பான அறிவுறுத்தலை பொதுமக்கள் பின்பற்றுவது மிக அவசியமாகும். எதிர்வரும் காலங்களில் பொதுமக்கள் சுகாதார தரப்பினருக்கு ஒத்துழைப்புகளை வழங்க முன்வர வேண்டும். COVID-19 அச்சுறுத்தல் தொடர்ந்து எமது நாட்டில் காணப்படுவதனால் சுகாதார நடைமுறைகளை ஒவ்வொரு பொதுமகனும் பின்பற்றுவது அவசியமாகும். எனவே COVID-19 அச்சுறுத்தலிலிருந்து எவ்வாறு எமது பாதுகாப்பை நாம் முன்னெடுப்பது என அனைவரும் ஆராய வேண்டும் என கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் குறிப்பிட்டார். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் கடமையாற்றும் ஊழியர்களிடம் இன்று PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. வவுனியாவில் நேற்றைய தினம் 12 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களில் ஒருவர் பூந்தோட்ட பகுதியில் உள்ள வியாபார நிலைய ஊழியர்களுடன் தொடர்பினை பேணியதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனை அடுத்தே பூந்தோட்டம் சந்தையில் உள்ள வியாபார நிலையங்களில் கடமை புரியும் ஊழியர்களிடம் எழுமாற்றான முறையில் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டது. முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களும் போலீசாரால் வழிமறைக்கப்பட்டு அவர்களிடமும் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 103 பேருக்கு இன்று எழுமாற்றாக முன்னெடுக்கப்பட்ட PCR மற்றும் துரித ஆன்டிஜென் பரிசோதனைகள் மூலமாக 2 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணியாதவர்கள், முகக்கவசங்களை சரியான முறையில் அணியாதவர்களுக்கும் இதன்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதன் தலைமையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நுண் உயிரியல் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் வைத்தேகி ரஜீவன் பிரான்சிஸ் மற்றும் வைத்தியசாலை ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்களுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து ரபிட் ஆன்டிஜென் மூலமான பரிசோதனைகளை முன்னெடுத்தனர்.
கொழும்பு, கம்பஹா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக மாறிவிட்டன. அவை கோவிட் உயர் இடர் வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த மாவட்டங்களில் இருந்து தினமும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அச்சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலைமை மிகவும் ஆபத்தானது. மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சில பகுதிகளிலும் இலங்கையின் பிற பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் விரைவான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சூழ்நிலைகளில் உயிர்களையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க பொதுமக்களுக்கு 100% பொறுப்பு உள்ளது. இதேவேளை முஸ்லிம்களின் ரமலான் கொண்டாட்டத்துக்கு தொடர் வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைத்து மத தலைவர்களையும் பக்தர்களையும் ஆபத்தை அடையாளம் கண்டு பொறுப்புடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் கொரோனா தடுப்பு சட்ட விதிகளை முறையாக பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் கண்காணிப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத்ரோகன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவலானது மீண்டும் தீவிரமடைந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மக்கள் மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும். தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்ட விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். அவற்றை கவனத்திற்கொள்ளாது செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் கண்காணிப்பதற்காக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுகாதார அதிகாரிகளின் அனுமதியை பெற்றுக்கொள்ளாது மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு புறம்பாக ஒன்று கூடும் நபர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தொடர்ச்சியான விடுமுறை காலப்பகுதிகளில் வெளிப்பிரதேசங்களுக்கு செல்லும் போது மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பொது இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் கைகளை சுத்தம் செய்து கொள்ளல் என்பவற்றை மக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றுகின்ற 5 தாதியருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 5 பாடசாலைகளில் கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதாகவும் திருகோணமலை மாவட்ட பிரதி பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வீணா பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் இன்றைய கொரோனா நிலவரத்தின்படி தற்பொழுது வரைக்கும் எங்களுக்கு புதிதாக 17 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே திருகோணமலை சுகாதார வைத்திய பிரிவில் 7 பேரும், உப்புவெளியில் 3 குச்சவெளியில் 4 பேரும், கிண்ணியாவில் 2 மற்றும் கந்தலாயில் 1 புதிதாக கொரோனா தொற்றாளர்கள் இன்றைய தற்பொழுது வரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே பணிபுரிகின்ற 5 தாதிய உத்தியோகர்களுக்கு கொரோனா தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக அங்கு 14 தாதிய உத்தியோகர்கள் பணிபுரிகின்றார்கள். மற்றவர்களுக்கு ரெட் பரிசோதனை செய்து கொள்வது அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியாக இருக்கின்றது. இதே நேரத்தில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 4 நோயாளர்கள் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருப்பதனால் ஏனைய தொற்றில்லாத தாதியர்களை வைத்துக்கொண்டு அந்த நோயாளர்களை பராமரிக்கும் பணியானது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற வெளி வைத்தியசாலைகளிலிருந்து வருகின்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்காக வருகின்ற நோயாளர்களை தற்போதைக்கு இப்போ வேண்டாம் என்று சொல்லி வைத்தியசாலை நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தொற்று இனங்காணப்பட்ட 5 தாதிய உத்தியோகர்களில் ஒருவர் கோவிட் வேக்சினை பெற்றுக்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலைகளிலே நேற்றைய எங்களுடைய பரிசோதனைகளின் முடிவில் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற 3 பாடசாலைகளில் புதிதாக ஒரு பாடசாலையில் ஒரு மாணவருக்கும் மற்ற 2 பாடசாலையில் ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்றானது உறுதியாக இருக்கின்றது. இவர்களோடு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கின்ற நபர்களுக்கான பரிசோதனைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் மாணவர்களுடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் வீட்டிலே தனிமைப்படுத்தல் இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மற்றும் நாங்கள் பொதுமக்களிடம் பணிவாக மீண்டும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் சுகாதார வழிமுறைகளை கட்டாயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் பொது விழாக்கள் என்பவற்றை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். அதற்கு மேலதிகமாக தற்பொழுது எங்களுக்கு ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு தனியார் வகுப்புகளையும்
நாங்கள் நிறுத்துவது சம்பந்தமாக தற்பொழுது கலந்தாலோசித்து வருகின்றோம். எனவே அவற்றுக்கான முடிவுகளும் வெகு விரைவில் எடுக்கப்படும் என்று கூறுகின்றோம். இந்தியாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ள போதிலும் அவை எதிர்வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காலாவதியாகிவிடும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி முதல் கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதோடு இதுவரையில் 9,25,242 பேருக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி வழங்குவதற்கு தற்போது கையிருப்பில் உள்ள அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் போதுமானதல்ல. இந்தியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டுள்ளதோடு அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் மாத்திரமன்றி ஜீனோஃபார்ம், ஸ்புட்னிக், பைசர் உள்ளிட்டவை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என லலித் வீரதுங்க தெரிவித்தார். பொதுமக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய அரசாங்கம் தயாராக இல்லை என போக்குவரத்து அமைச்சர் காமினி லோககே தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறினால் போலீசார் மற்றும் சுகாதார அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்களுக்காக குறைந்த வட்டியுடன் கூடிய கடன் வசதிகள் மற்றும் பல கட்டண குறைப்பு உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்னும் மேலதிகமாக சலுகைகளை வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறுவதற்கும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கம் அனுமதிக்காது என போக்குவரத்து அமைச்சர் காமினி லோககே குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்று நிலைமைகள் தொடர்பில் உயர்மட்ட கலந்தாய்வு இன்று இடம்பெற்றது. தமிழக மீனவர்களுடன் சட்டவிரோத தொடர்புகளை யாழ் மாவட்ட மீனவர்கள் மேற்கொள்வதால் திரிபடைந்த வைரஸ் தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு பரவும் ஆபத்துள்ளதாக யாழ் மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணியின் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ரீதியில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ் மாவட்ட கோவிட் தடுப்பு செயலணி இன்று ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருந்தது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக ஊடக சந்திப்பும் நடாத்தப்பட்டது. குறித்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன், மீனவர் சமூகம், அதாவது சில வேளைகளிலே அவர்கள் தமிழ்நாட்டிலே தற்பொழுது அதிகமாக தொற்றுள்ள நிலையிலே இந்த மீனவர்கள் அடிக்கடி அங்கு சட்டவிரோதமாக சென்று வருவது அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் அவற்றையும் கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் அதற்குரிய விழிப்புணர்வையும் செய்வதற்கும் நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நாங்கள் ஏற்கனவே சில தளர்வுகளை அறிவித்திருந்தோம். தளர்வுகளை மக்கள் சரியான முறையில் பின்பற்றாத காரணத்தினால் நாங்கள் இந்த சில தொற்று அதிகரித்து செல்கின்ற நிலைமையும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. சில கட்டுப்பாடுகளை நாங்கள் தேசிய அறிவிப்புகளுக்கு இணங்க நாங்கள் அமுல்படுத்தியிருக்கின்றோம். அதாவது தனியார் கல்வி நிலையங்களை நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் முழுமையாக செயற்படுத்துவதற்கு, அது மேலதிக வகுப்புகளையும் செயற்படுத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்திருந்தோம். அதுக்குரிய அறிவித்தலும் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் தற்பொழுது தேசிய தீர்மானத்தின்படி மறு அறிவித்தல் வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலும் சகல தனியார் கல்வி நிலையங்களும் மேலதிக வகுப்புகளும் முற்றாக மறு அறிவித்தல் வரை தடை செய்யப்படுகின்றன. அதே நேரத்திலே கல்வி நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே அந்த சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய 50 வீதமான மாணவர்களுடன் அல்லது மாற்று ஒழுங்குகளுடன் அவர்கள் அந்த பாடசாலையை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 50 பேர் அளவில் தான் வழிபாட்டு தலங்களிலும் அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். எங்களுக்கு என்றால் அவர்கள் போலீசார் வந்து சொல்லுகின்றார்கள், தங்களுடைய ஆளணி மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதன் காரணமாக முழு பரப்பையும் முழு கோரிக்கையும் நிறைவேற்றுவதிலே சில இடர்பாடுகளை அவர்களும் எதிர்நோக்குகின்றார்கள். அநேகமாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு செய்யப்பட்ட இடமாற்றங்கள் அவர்கள் பல்வேறு காரணங்களால் ரத்து செய்த காரணத்தினால் அல்லது வேறு காரணத்தினால் இங்கே வராதத்தினால் அவர்களுடைய ஆளணி மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் அந்த விடயத்தை இங்கு சமூகம் அளித்த சிரேஷ்ட அதாவது எஸ்எஸ்பிஸ் அவர்கள் வந்து அவற்றை கவனிப்பதாக கூறியிருக்கின்றனர். மே 3ஆம் தேதி முதல் வடக்கில் 2வது கட்டமாக கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டார்.
தடுப்பூசி முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது டோஸ் எங்களுக்கு மே மாதம் 3ஆம் தேதி முதல் செகண்ட் டோஸாக்குரிய 2வது டோஸ் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த 2வது தடுப்பூசியும் அநேகமாக நாங்கள் வடமாநிலத்திலே அடுத்த அந்த மே 3ஆம் தேதி முதல் ஒரு வார கால பகுதிகளிலே இந்த அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டோஸ் வழங்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றது. அண்மையில் ஒரு தகவல் வழங்கப்பட்டிருந்த கொழும்பில் அந்த வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் மூலமாக அந்த திரிவடைந்த வைரஸ் கொழும்பில் பரவுவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் அது ஆய்வில் தான் இருக்குது. அந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வின் முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கும் ஒரு அபாயம் இருக்குது. என்ன உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட தமிழ்நாட்டோட எங்களுடைய பிரதேசத்திலிருந்து சட்டவிரோத செயல்களில் சில ஈடுபடுறவர்கள் அவர்களோட இந்தியா மீனவர்களோடு அல்லது அவர்களோட தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இந்தியாவிலிருந்து எங்களுக்கு வடபகுதிக்கு தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக அந்த வைரஸ் வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக ஒன்று அந்த கடலோர பிரதேசங்கள் கடற்கரையோர பிரதேசங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பில் வச்சுருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில் எழுமாற்றான PCR பரிசோதனைகளை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். மற்றது இடக்கிட நாங்கள் எங்களுடைய இந்த வைரஸ் இங்கே வட மாகாணத்தில் அல்லது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காணப்படுற வைரஸ் திரிவடைந்த வைரஸா என்றதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் அடிக்கடி ஸ்ரீஜெயவர்த்தனபுர ஆய்வுக்கூடத்துக்கு நாங்கள் அனுப்பி பரிசோதனைகளை மேற்கொண்டு வரோம். தற்போதும் இந்த மாதம் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய இந்த யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த பரம்பல் திரிவடைந்த வைரஸால் ஏற்பட்டதா என்பதை அறிவதற்காக ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். அதனால் முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். தொடர்ந்து கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பிரேரா யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் யாழ் மாவட்டத்தில் செயற்படும் சுகாதார அதிகாரிகள் சுகாதார பிரிவினருடன் இணைந்து விசேட கொரோனா தடுப்பு தொடர்பான கூட்டத்தை கூட்டியிருந்தோம். நாட்டில் அதிதீவிரமாக பரவும் கோவிட் நோயினை கட்டுப்படுத்துவதற்கு தேசிய ரீதியாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தல், அதேபோல் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளல், வடக்கு மாகாணத்தில் கோவிட்-19 கட்டுப்பாட்டினை எவ்வாறு பேணுவது தொடர்பில் ஆராய்ந்ததோடு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் தொடர்பிலும் ஆராய்ந்தோம். விசேடமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு மக்களை எவ்வாறு இந்த நோயிலிருந்து பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் ஆராய்ந்தோம். அத்தோடு எவ்வாறான நடைமுறைகளை கையாள்வதன் மூலம் இந்த தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்பது தொடர்பிலும் ஆராய்ந்தோம். பொது சந்தை, வியாபார நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் பொதுமக்களின் ஒன்றுகூடல்களை கட்டுப்படுத்த உரிய செயற்பாடுகளை மேற்கொள்ளல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் அரசு அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மாவட்டத்தில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கிராமங்கள் மற்றும் பிரதேசலக மட்டங்களில் விசேட கூட்டங்களை கூட்டி கிராம மட்ட சுகாதார குழுக்களின் செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்களை சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வைப்பதன் மூலம் தொற்றினை கட்டுப்படுத்தலாம். ஏற்கனவே இராணுவத்தினரால் யாழ்ப்பாண நகர பகுதியில் கிருமி தொற்று நீக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு எம்மால் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண நகர பகுதியில் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். பல இடங்களை இன்றைய தினம் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். அந்த இடங்களும் விரைவில் இராணுவத்தினரால் சுத்தம் செய்யப்பட்டு கிருமி தொற்று நீக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். மீனவர்கள் சிலர் தென்னிலங்கை மீனவர்களுடன் தொடர்புகளை பேணுவதன் காரணமாகவும் யாழ்ப்பாண குடாநாட்டில் கொரோனா தீவிரமடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே அதனை தடுப்பதற்குரிய வழிமுறை தொடர்பிலும் ஆராய்ந்திருந்தோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் தயவு செய்து யாழ்ப்பாண குடாநாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக தென்னிந்திய மீனவர்களோடு தொடர்புகளை பேணாதீர்கள். அவ்வாறு தொடர்பினை பேணிக் கொள்வதன் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தீவிரமடையக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அத்தோடு இந்தியாவில் தற்பொழுது நிலைமை தீவிரமாக அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த வைரஸ் இங்கு பரவினால் தொற்று தீவிரமடையும். எனவே அந்த விடயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் நிலையில் வவுனியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது.
மாவட்ட அரசாங்க அதிபர் ஷமன் பந்துலசேன தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கொரோனா தாக்கம் தொடர்பில் வவுனியாவின் தற்போதைய நிலை மற்றும் கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், புதிதாக வெளியிடப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது போன்ற விடயங்கள் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சுகாதார நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உரிய திணைக்களங்கள் இறுக்கமாக கண்காணிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மகேந்திரன், கொரோனா தடுப்பு செயலனின் இணைப்பாளர் மேஜர் ஜெனரல் மகேஷ் பண்டார, பிரதி போலீஸ் அதிபர் லால் ஷனவரட்ன, சுகாதார வைத்திய அதிகாரிகள், போலீசார், வர்த்தக சங்கத்தினர், போக்குவரத்து தரப்பினர், திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த மாதம் இந்த மாத தொடக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா தொற்று ஏற்பட்டவர்களோட எண்ணிக்கை மிக குறைவாக காணப்பட்டது. ஆனால் திடீரென்று நேற்று முன்தினம் 12 பேருக்கு தொற்று ஏற்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் 68 குடும்பங்களைச் சேர்ந்த 193 பேர் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என மாவட்ட அரசாங்க அதிபர் ஷமன் பந்துலசேன தெரிவித்துள்ளார். இன்று மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இத்தகவலை வெளியிட்டார். வவுனியாவில் கடந்த வருடம் 11,168 PCR பரிசோதனைகளும் இந்த வருடத்தில் 8,565 பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை 436 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். 3 மரணங்கள் பதிவாகியுள்ளது. தற்போது வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த 528 பேர் வவுனியாவில் அமைந்துள்ள 3 தனிமைப்படுத்தல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 68 குடும்பங்களைச் சேர்ந்த 193 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா 3வது அலை என்ற வகையில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் 2 நபர்களை வீட்டிலிருந்து வெளியில் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவர். உங்களுக்கு மாவட்ட அல்லது பிரதேச இல்லங்களிலிருந்து கடமைகள் தேவைப்படுமாக இருந்தால் சமுத்தி உத்தியோகஸ்தர், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், கிராம சேவரிடம் உங்களது பிரச்சினைகளை நேரடியாக கையளித்து மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேச செயலாளரின் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நகருக்கு வர வேண்டிய தேவையில்லை. கற்றல் நடவடிக்கைகள் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வடக்குக்கு பிரவேசிக்கும் பிரதான வாயில்களில் பாதுகாப்பு தரப்பினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர். அவர்களுக்கு உங்களது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். தற்போது நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. நோன்பு வழிபாடுகளில் 50 பேர் மாத்திரமே அனுமதிக்கப்படுவர். திருமண வைபவங்களில் 150 பேர் மாத்திரமே அனுமதிக்கப்படுவர். மரண வீடுகளில் 25 வீதமானவர்களை கலந்து கொள்ள முடியும். ஒப்பந்ததாரர்கள் தமது பணியை விதிமுறைகளுக்கு அமைய முன்னெடுத்து செல்ல அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கிராமிய மட்டத்தில் குழுக்களை வலுவூட்டுவதன் ஊடாக கிராமங்களின் பாதுகாப்பை முன்னெடுப்பதற்கான ஒத்துழைப்புகளை நாடுகின்றோம். இவ்வாறான விதிமுறைகளுக்கு கட்டுப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் எமது மாவட்ட மற்றும் நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். අවශ්‍ය පිළිතුර කඩනවින් ලබා දෙනවා ඇති. හැම වෙලාවෙම අපි කියන්නේ මේ හැම කාර්යයකදීම සෞඛ්‍ය උපදෙස්. தமிழர்கள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரிக்கை விட்டுக் கொண்டிருக்கும் போது தரம் குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை கண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். பிரித்தாளும் தந்திரத்தினை பயன்படுத்தி தமிழ் முஸ்லிம்களிடையே மோதலை ஏற்படுத்துவதற்கு கல்முனை பிரதேச செயலகத்தினை கையாள முனைவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கல்குடா தொகுதியில் ஈரலக்குளம் கிராம சேவலர் பிரிவுக்குட்பட்ட அலியாவோடை பகுதியில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் தமிழ் பேசும் மக்களின் காணிகளை படைப்பலம் கொண்டு அச்சுறுத்தி கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமான விடயம். இந்த வடக்கு பிரதேச செயலகம் 90க்கும் முற்பட்ட காலத்தில் அந்த விடயம் கையாளப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த KW தேவநாயகம் அவர்கள் அதனை கையாண்டிருந்தார். 93 காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 28 பிரதேச செயலகங்கள் அமைப்பது சம்பந்தமான ஒரு வர்த்தமானி அறிவித்தலும் வெளிவந்திருந்தது. அந்த அடிப்படையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு உப செயலகமாக காணப்பட்டது. அதனை முழுமையான செயலகமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு அதற்குரிய பிரயத்தனங்களை நடந்து கொண்டிருந்தாலும் இழுத்தடிப்புகளோடு அந்த விடயங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருந்த காலத்தில் இடையில் ஆட்சி கலைந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெற்று முடிந்தது. ஆனால் தற்போது கிடைத்திருக்கின்ற செய்தி என்னவென்றால், பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேரை அழைத்து பேசியதன் பின்னர் இப்போது அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு இருந்த அதிகாரத்தையும் கூட குறைத்து அதில் தரக்குறைவான ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். தேசிய இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் சாதாரணமாக ஒரு நிர்வாக அலகுக்குரிய அதிகாரத்தை முழுமையாக கொடுக்காமல்
இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் அல்லது முஸ்லீம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் மோத விடுவிக்கின்ற ஒரு பிரித்தாளும் தந்திரத்துக்காக இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இப்போது இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்று தமிழ் தரப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது அதனை குறைக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள். கண்டிக்கத்தக்க விடயம். தயவு செய்து முஸ்லீம் தலைமைகள் இந்த விடயத்தில் பிரித்தாளும் தந்திரமாக தமிழ் சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் மோதச் செய்வதற்காக இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை கையாளுகின்றார்கள். இந்த விடயத்தை தரம் உயர்த்துவதற்கு இரண்டு தமிழ் பேசுகின்ற சமூகமும் இணைந்து பணியாற்ற வேண்டும். இது காலத்தின் கட்டாய தேவை என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மன்னாரில் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர் பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். மன்னாரில் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ள மின்சார சபை பணியாளர் ஒருவர் பதவி உயர்வுக்கான பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் அண்மையில் கொரோனா தொற்றுடன் இனம் காணப்பட்ட மின்சார சபை பணியாளர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய சக பணியாளர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சுயதனிமைப்படுத்தப்பட்டவர்களில் நானாட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுயதனிமைப்படுத்தப்பட்ட ஒருவர் தனது பதவி உயர்வுக்காக நேற்று யாழ்ப்பாணத்தில் பரீட்சைக்காக தோற்ற வேண்டிய நிலை காணப்பட்டது. எனினும் தென்பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் சுய தனிமைப்படுத்தப்பட்டமையால் குறித்த பரீட்சையும் பதவி உயர்வையும் இழக்கும் நிலை ஏற்பட்டது. அதனை அடுத்து நானாட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட் குறித்த நபரின் நிலையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஜீனா வினோதனின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். துரித முயற்சிகளை மேற்கொண்ட மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் மின்சார சபை உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். அதனையடுத்து நேற்று குறித்த பணியாளர் நானாட்டான் பிரதேசத்தில் உள்ள மோட்டக்கடை பகுதியில் சுய தனிமைப்படுத்தப்பட்ட இடத்திலேயே பரீட்சைக்கு தோற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கு அமைவாக யாழ்ப்பாணத்திலிருந்து வினாத்தாள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உரிய அதிகாரிகளின் மேற்பார்வையில் சுகாதார நடைமுறைகளுடன் மின்சார சபை பணியாளர் பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். கிளிநொச்சி ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் சிறுத்தை ஒன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அங்கு பதற்றமான நிலை நீடித்தது. கிளிநொச்சி ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் கிராமத்திற்குள் நுழைந்த சிறுத்தை வன ஜீவராசிகள் திணைக்கள ஊழியர்களால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டது. கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் நாகராஜா செந்தில்குமரன் என்பவரது குடியிருப்புக்குள் சிறுத்தை ஒன்று அவதானிக்கப்பட்டது. குறித்த நபரின் வீட்டு வளர்ப்பு நாய் வளமைக்கு மாறாக எச்சரிக்கை ஒலி எழுப்பியதற்கு அமைவாக அவதானித்த போதே அவர் சிறுத்தையினை இனம் கண்டுள்ளார். இது தொடர்பில் படையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் படையினரால் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இதனை அடுத்து அங்கு சென்ற வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பாதுகாப்பாக சிறுத்தையினை வெளியேற்றியிருந்தனர். இலங்கையில் மீண்டும் மலேரியா உருவாக வாய்ப்பிருப்பதாக மலேரியா ஒழிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டவர்களின் வருகை காரணமாக நாட்டில் மலேரியா மீண்டும் உருவாகும் அபாயம் இருப்பதாக மலேரியா ஒழிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக மலேரியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. அதனை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது மலேரியா பரவுதல் இல்லை என்ற போதிலும் உலகில் மலேரியா அதிகளவில் பரவியுள்ள நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் மலேரியாவை பரப்பும் நுழம்புகள் நாட்டில் இருப்பதாலும் ஆபத்து காணப்படுகின்றது. மலேரியா இல்லாத நாடாக 9 வருடங்களை நிறைவு செய்து உலக மலேரியா தினத்தை இலங்கை கொண்டாடுகின்றது. கடந்த 2012ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து மலேரியா முழுவதுமாக ஒழிக்கப்பட்டது. இது தொடர்பாக உலக சுகாதார நிறுவனம் 2016இல் இலங்கைக்கு சான்றிதழ் ஒன்றை வழங்கியிருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் கலாசாலை வீதியில் குடும்ப தகராறு காரணமாக மகனின் தாக்குதலில் தந்தை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் கலாசாலை வீதி பாரதிபுரத்தில் தந்தையை அடித்துக் கொலை செய்ததாக பிரதான சந்தேக நபரான மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மற்றொரு மகனும் உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இச்சம்பவத்தில் 5 பிள்ளைகளின் தந்தையான 52 வயதுடைய ராசமணி ரத்னசிங்கம் என்பவர் உயிரிழந்தார். நேற்றிரவு மது போதையில் வீட்டுக்கு சென்ற குடும்பத் தலைவர் மனைவியுடன் முரண்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் பணியாற்றும் மனைவி வீடு திரும்பிய போது தகாத வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டமையால் ஆத்திரமடைந்த மகன் ஒருவர் தந்தையை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அத்துடன் மைத்துனர் ஒருவரும் அவரை தாக்கியுள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து இன்று காலை அவர் உயிரிழந்தமையை தெரிய வந்ததை அடுத்து கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையில் கோப்பாய் பகுதியில் பச்சைக்காணியில் மறைந்திருந்த தந்தையை கொலை செய்த மகனை கைது செய்தனர். மற்றொரு மகன் மற்றும் மைத்துனர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் நீதவான் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். வவுனியா செட்டிக்குளம் பெரியகட்டு புனித அந்தோணியார் ஆலய வீதி புறமைப்பு பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பெரியகட்டு புனித அந்தோணியார் ஆலய வீதி புறமைப்பு பணிகளை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை முன்னிலையில் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் 189 மில்லியன் ரூபாய் செலவில் புறமைப்பு செய்யப்படுகின்றது. பெரியகட்டு அந்தோணியார் ஆலயத்தை சுற்றி வீதி அமைக்கப்பட உள்ளதுடன் அந்தோணியார் ஆலயத்தின் ஊடாக பெரியகட்டு கிராமம் வரையான பிரதான வீதியும் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, அந்தோணியார் ஆலய பங்கு தந்தை அருணேசன் அடிகளார், செட்டிக்குளம் பிரதேச சபை தவிசாளர் ஜெகதீஸ்வரன், கிராம சேவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 189 மில்லியன் வரக்கூடிய 10 கிலோமீட்டர் வரக்கூடிய ஒரு பாதையை அமைப்பதற்கு தீர்மானம் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாதையை ஜூலை மாதம் 22க்கு முதல் அமைக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. நாட்டோட இறையாண்மைக்கு பாதிப்பு வர்ற எதையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். பார்லிமெண்ட் சிறப்புரிமைங்கிற ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்காக இந்த கைதுகள் நடக்கிறது என்பது அது ஒரு ஏற்றுக்கொள்ளுமை. எதிர்கட்சிகள் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்துக்கு வைக்கிறங்கிற முறையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். வருடத்திற்கு 2 லட்சம் யாத்திரிகள் புனித ஸ்தலத்துக்கு வருகின்றார்கள். இவ்வாறான மதஸ்தலங்களுடைய தேவைப்பாடுகளை முன்னுரிமை அடிப்படைகளில் அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். 1 லட்சம் வேலை வாய்ப்பு திட்டத்திலையும் எமது வன்னி மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 1200 பேருக்கு கிடைத்திருக்கிறது. மன்னார் மடுப்பிரதேச செயலக பிரிவில் உள்ள சின்னவலையன்கட்டு, பெரியவலையன்கட்டு மற்றும் பரசன்குளம் கிராம மக்களுக்காக இன்று விசேட மருத்துவ முகாம் நடாத்தப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு அசௌரியங்களுக்கு முகம் கொடுத்து வரும் மன்னார் மடுப்பிரதேச செயலக பிரிவில் உள்ள சின்னவலையன்கட்டு, பெரியவலையன்கட்டு மற்றும் பரசன்குளம் கிராம மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இன்று விசேட மருத்துவ முகாம் நடாத்தப்பட்டுள்ளது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிராந்திய சுகார சபைகள் பணிமனையின் அனுசரணையுடன் சின்னவலையன்கட்டு ஆரம்ப சுகார நிலையத்தில் இன்று 9 மணி முதல் மாலை வரை மருத்துவ முகாம் இடம்பெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன குழு தலைவர் ஜாட்சன் பிக்ராடோ தலைமையில் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகார சபைகள் பணிப்பாளர் ஜி வினோதனின் ஆலோசனைக்கு அமைவாக மருத்துவ முகாம் இடம்பெற்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலையிலும் உரிய போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையிலும் குறித்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மருத்துவ தேவைக்காக வைத்தியசாலைகளுக்கு சென்று வர முடியாத நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ முகாமில் வைத்தியர், பசில் மற்றும் சுகாதார பணி உதவியாளர்கள் பங்கேற்று மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளனர். இதேபோன்ற மருத்துவ முகாம் கடந்த வாரம் மடுப்பிரதேச செயலக பிரிவில் உள்ள தட்சணாமிரதமடு கிராமத்தில் இடம்பெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.